வணக்கம். இண்டிகேட்டர் ட்ரேடர். ஸோ ட்ரேடிங் வியூவில் இண்டிகேட்டர்ஸில் போயிட்டு இந்த சூப்பர் ட்ரெண்ட் பாலிஃபேக்டர் அப்படின்றத எடுத்துக்கோங்க. நான் வந்து அதை டைப் செஞ்சு கூட காட்டுறேன். சூப்பர் ட்ரெண்ட் பாலிஃபேக்டர் ஆசிலேட்டர்னு இருக்குல்ல, லக்ஸல் கோது 2500 பீப்புள் லைக் பண்ணியிருக்காங்க. இதை வந்து எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு இண்டிகேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது ரெண்டுமே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் சிம்பிளாக நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா இந்த இண்டிகேட்டரை பற்றி புரிஞ்சுக்கிறது இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து நீங்களே நிறைய மாடிஃபை பண்ண உதவும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த சூப்பர் ட்ரெண்ட் பாலிஃபேக்டர். இந்த சூப்பர் ட்ரெண்ட் பாலிஃபேக்டர் என்னன்னா எதுவும் கிடையாது, கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 சூப்பர் ட்ரெண்டை உள்ளே எடுத்துட்டு வந்து இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த சூப்பர் ட்ரெண்ட் பாலிஃபேக்டர். அதோட செட்டிங்ஸ் வந்து இப்படி தான் இருக்கு. ஆனால் உள்ள வந்து ஒரு 20 சூப்பர் ட்ரெண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த சூப்பர் ட்ரெண்டோட இந்த இண்டிகேட்டரை பற்றி படிப்போம். இந்த சூப்பர் ட்ரெண்ட் ஆசிலேட்டரோட இண்டிகேட்டரை பற்றி ஃபஸ்ட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இந்த மீடியன் லைன் எடுத்துருவோம். ஸோ இந்த மீடியன் லைன் எடுத்துட்டோம்னா இப்போ வந்து இப்படி இருக்கும். இது வந்து ஒரு பேண்ட் மாதிரி இருக்கா? இந்த பேண்டை வந்து விட்டுருங்க. பேண்ட் வந்து ஒன்றும் இல்லை, அப்புறம் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த லைனுக்கு, இந்த ஜீரோ லைன் ஆசிலேட்டர் தானே இது, இந்த ஜீரோ லைனுக்கு மேலே இந்த க்ரீன் லைன்ஸ்லாம் இருந்துச்சுன்னு சொன்னோன்னா ட்ரெண்ட் வந்து அப்பு. ஓகே, அது எல்லாருக்கும் புரியும். ஜீரோ லைனுக்கு கீழே இந்த ரெட் லைன் இருந்துச்சுன்னு சொன்னோன்னா இந்த ட்ரெண்ட் வந்து டவுனு. சம்டைம்ஸ் வந்து இப்படி இருக்கும், ரெட் லைனும் இருக்கும், க்ரீன் லைனும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெறும் க்ரீன் லைன் தான் இருக்குது, ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங் அப்பு. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெட் லைனும் இருக்குது, க்ரீன் லைனும் இருக்குன்னா ட்ரெண்ட் வந்து சைட்வேஸு. நீங்கள் யூஸ்வலாக பார்க்கலாம், எப்போ வந்து ரெட் லைனும் க்ரீன் லைனும் சேர்ந்து வருதோ, இந்த மாதிரி வந்து சேர்ந்து வருதோ ட்ரெண்ட் வந்து சைட்வேஸில் இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், எதுவுமே வந்து மேலே வந்து க்ரீன் லைன்லேயும் இல்லை, ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக டவுனு. பட் இந்த இடத்துல பாருங்க ட்ரெண்ட் வந்து கிளியராகவே இல்லை. தெரியுதா? இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் வந்து கிளியராகவே இல்லை. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெட் லைன் அண்ட் க்ரீன் லைன் சேர்ந்து வருது. இந்த இடத்துல பாருங்க எவ்வளோ க்ளீனாக இருக்குது. இந்த இடம்லாம் வந்து ஸ்மூத்தாக இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஏன்னா வந்து ட்ரெண்ட் வந்து அப்பு. ஸோ இந்த இடத்துல வந்து எந்த வந்து ஒரு க்ரீன் ரெட் லைனும் வரலை. பட் இந்த இடத்துல பாருங்க க்ரீன் லைன் அண்ட் ரெட் லைன் ரெண்டும் சேர்ந்து வருது. சேர்ந்து வரும்போது இந்த இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரே பாருங்க ஒரு சைட்வேஸில் இருக்குது. ஸோ ட்ரெண்டிங்காக சைட்வேஸா அப்படின்னு சொல்லி உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியல, உங்கள் நார்மல் ஐஸால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னால் இந்த இண்டிகேட்டர் வந்து நீங்கள் யூஸ் செஞ்சுக்கலாம். ப்ளஸ் வந்து ட்ரெண்டையும் காட்டி கொடுத்துரும், இது சைட்வேஸையும் காட்டி கொடுத்துரும். ப்ளஸ் இந்த பேண்ட் இருக்குல்ல, இந்த பேண்டை வந்து நீங்கள் வந்து மொமெண்டம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ வந்து இந்த க்ரீன் ஹிஸ்டோகிராம்ஸ், இந்த லைன் இருக்குல்ல, இது வந்து எப்போ பேண்டுக்கு மேலேயே இருக்கும். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல பேண்டுக்கு மேலேயே இருக்குது. நல்ல பேண்டுக்கு மேலேயே இருந்தால் மொமெண்டம் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி இந்த பேண்டை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பேண்ட் தான். இந்த இடத்துல பாருங்கள் பேண்டுக்குள்ளே இருக்குது. இந்த க்ரீன் லைன்ஸ்லாம் வந்து பேண்டுக்குள்ளே இருக்குது, ப்ளஸ் ரெட் லைனும் இருக்குது. ரெண்டுமே சேர்த்து பார்த்தோன்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸு. ஸோ இந்த ஒரு ஹிஸ்டோகிராம் அண்ட் பேண்டை வச்சு நீங்கள் இப்படி ட்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னோன்னா நான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு எதை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா, இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பேண்டை எடுத்துட்டு இதையும் எடுத்துடுறேன். இந்த க்ரீன் ஹிஸ்டோகிராம் ரெட் ஹிஸ்டோகிராம் இருக்குல்ல, அதையும் எடுத்துடுறேன். இந்த லைனை நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். எந்த லைன்? இந்த ஒரு நிமிஷம் இதை நான் எடுத்துட்டேன்னா கிளியராக இருக்கும். எடுக்க முடியலையா? இந்த இதை எடுத்தால் போயிடும். இதை எடுத்துட்டேன்னா இப்போது இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனை நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு ஹிஸ்டோகிராமாக போட்டுக்கிறேன். ஓகே, காலமாக போட்டேன். ரெண்டுமே சேம் தான், ஹிஸ்டோகிராம் அண்ட் காலம் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ லைன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்ன இருக்குது, மேலே இருக்குது. ஸோ இந்த ப்ளூ ஹிஸ்டோகிராம்ஸ், அதாவது இந்த ப்ளூ ஹிஸ்டோகிராம்ஸ் ஃபுல்லாக மேலே இருந்தால் மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அப்பு. இது வந்து எல்லோவில் இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக டவுன். இந்த மாதிரி எல்லோவில் இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக டவுனு. ஸோ அவ்வளோதான். இது வந்து ஒரு ஆசிலேட்டர். இந்த லைன் வந்து இதுக்கு மேலே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து சேர்த்தோம் வச்சுக்கோங்களேன். இதையும் இப்போ நம்ம வந்து சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு வந்து ஒரு எப்படி இருக்கும்னா அது இப்படி இருக்கும். இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி வரும்போது நீங்கள் எப்போ வந்து ட்ரேட் எடுக்கலாம்னா இந்த இண்டிகேட்டர் யூஸ் செஞ்சு இந்த இடத்துல பாருங்கள் ப்ளூவாக மாறிடுச்சு. இந்த இடத்துல வந்து இது ப்ளூவாக மாறிடுச்சு, க்ளீனாக ப்ளூவாக மாறிடுச்சா? ப்ளூவாக மாறினதுக்கு அப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து ஃபுல்லும் ரெட்டாக தான் இருக்கும். அது வந்து பிளாக்ல போட்டிருக்கிறதுனால அவ்வளோ தெரியல. மேபி இதை நான் வந்து சேஞ்ச் பண்ணனா கொஞ்சம் தெரியும். கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக போட்டேன்னா தெரியும். இந்த இடத்துல டார்க்காக போட்டுக்கிறேன். மேபி இதையும் வந்து டார்க்காக போட்டேன்னா மேலே வந்து க்ளீனாக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து க்ளீனாக தெரியும் இது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ப்ளூவாக மாறிடுச்சு. ப்ளூவாக மாறினதுக்கப்புறம் உடனே நம்ம வந்து ட்ரேட் எடுப்போமான்னு எடுக்க மாட்டோம். இது கம்ப்ளீட்டாக கீழே ரெட்டாக வரணும். ரெட்டாக வந்துட்டு எப்போ இந்த ரெட்டு குறைஞ்சிட்டே வருதோ, இந்த இடத்துல பாருங்கள் க்ளீனாக வந்து ஒரு ரெட்டே இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்டோகிராமுக்கு கீழே ரெட்டே இல்லை, கம்ப்ளீட்டாக க்ரீனாக தான் இருக்குது. இந்த க்ரீனாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த இடத்துல இப்போது லாங் போகலாம்.
இந்த இடத்துல நம்ம லாங் போகலாம். லாங் போயிட்டு இதுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு எய்மிங் ஃபார் 1:2. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இல்லை இதில் வந்து இன்னொரு எக்ஸிட் இருக்குது. அந்த எக்ஸிட் எப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எப்போ வந்து திரும்ப எல்லோ வருதோ, எந்த இடத்துல எல்லோ வருது, திரும்ப இந்த இடத்துல எல்லோ வருது, திரும்ப இந்த இடத்துல எல்லோ வரும்போது நீங்கள் வந்து வெளியே வரலாம். இப்படி பார்த்தீங்கன்னா 1:3 வருது. இல்லைனா இதில் இன்னொரு எக்ஸிட்டும் இருக்குது. அதாவது இந்த கம்ப்ளீட்டாக வந்து இந்த ரெட் ஹிஸ்டோகிராம் போயிட்டு ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு ரெட் ஹிஸ்டோகிராமே இல்லை. இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் உள்ள என்ட்ரி கொடுத்துருவீங்க. என்ட்ரி கொடுத்துட்டு எப்போ எக்ஸிட் தருவீங்கன்னா, திரும்ப இந்த இடத்துல எம்போ வந்து ரெட் ஹிஸ்டோகிராம் கீழே வருதோ, இந்த இடத்துல தெரியுதா, திரும்ப இந்த இடத்துல வந்து ரெட் ஹிஸ்டோகிராம் எப்போ கீழே வருதோ அப்போ நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போது ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், அதே தான் இங்கே நடக்குது கேண்டில்ஸில். இந்த கேண்டில்ஸில் என்ன நடக்குது, கேண்டில்ஸில் வந்து அப்படியே வந்து மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் பண்ணுது. இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வைக்குது. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சுட்டு மேலே போயிட்டே இருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து ஒரு பியரிஷ் கேண்டல் வருது. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்படியும் நீங்கள் வந்து இதில் எக்ஸிட் தரலாம். பட் நான் எந்த எக்ஸிட் சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோன்னா, இந்த இண்டிகேட்டருக்கு நான் சஜஸ்ட் பண்ணுற எக்ஸிட் வந்து ஒன்று இது, இந்த கம்ப்ளீட்டாக இந்த ப்ளூ சேஞ்ச் ஆகிட்டு வெளியே வருது. அப்படி இல்லைன்னா ஒரு ஃபிக்ஸட் ரிஸ்க் ரிவார்டு 1:2 இல்லை 1:3 இல்லை 1:1 உங்களுக்கு எது சியூட் ஆகுதோ அந்த ரிஸ்க் ரிவார்டு. ஏன் வந்து இது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த எக்ஸிட் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இது வந்து கொஞ்சம் நிறைய வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஒரு நிறைய ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் மார்க்கெட்டில். இல்லைனா சில சமயம் வந்து வீக் ட்ரெண்டாக இருக்கும். மார்க்கெட் இப்படி சைடு வாங்கி மேலே போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி எக்ஸிட் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறைய வந்து லாஸஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டே வேண்டியதாக இருக்கும். இல்லை நிறைய ஸ்டாப் லாஸ் அடிச்சிட்டே இருக்கும். இப்போ ஏதாவது வந்து ஒரு செல் செட்டப் காட்டலாம். எதுவுமே வந்து 100% வந்து ஓகே, செல் செட்டப் வந்தோம், பை செட்டப் வந்துருச்சு. எதுவுமே வந்து 100% வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகாது. அப்படி எந்த ஸ்ட்ராட்டஜியும் உலகத்தில் கிடையாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக மார்க்கெட் வந்து ப்ளூவாக தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஃபுல்லும் ப்ளூவாக தான் இருக்குது. ப்ளூவாக இருக்கும் போது இந்த கேண்டலில் எந்த கேண்டில் இது, இங்கே எங்கேனா கேண்டில் இருக்கானா, இந்த கேண்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் பாட்டம், ஒரு ஃப்ளாட் ப்ளூ பாட்டம் இருக்குது. ஒரு ரெட்டே கிடையாது. இந்த இடத்துல எங்கேயுமே ரெட்டு கிடையாது. நல்லா வந்து க்ளீனாக இருக்குது. மார்க்கெட் ட்ரெண்டே வந்து நல்லா க்ளீனாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கேண்டலுக்கு மேலே நம்ம வந்து லாங் போகிறோம். இந்த கேண்டலுக்கு மேலே லாங் போகிறீங்க. கீழே இதுதான் ஸ்விங்லோ. இந்த ஸ்விங்லோ கீழே ஸ்டாப் லாஸ் போடுறீங்க. நோ எய்மிங் ஃபார் 1:2. 1:2 வந்து ஈஸியாக அச்சீவ் ஆயிடுச்சு. அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த ரெட்டில் வந்து வெளியே வருவீங்க. பட் அது வந்து வேண்டாம். இப்படி வந்து வெளியே வருவீங்க. அது வந்து வேண்டாம். அப்படியும் இல்லைன்னு சொன்னோன்னா வேறு விதமான எக்ஸிட். நான் என்ன சொன்னேன், இப்படி வெளியே வருவோம். இந்த இடத்துல வந்து ப்ளூ வரும்போது எல்லோவாக சேஞ்ச் பண்ணும்போது வெளியே வருவோம். பட் இந்த இடத்துல எல்லோவாக சேஞ்ச் பண்ணும்போது வெளியே வந்தோம்னா ஆல்மோஸ்ட் இந்த ஏரியாவில் தான் இருந்திருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு பிரேக் ஈவன்லேயே முடிச்சிருப்போம். ஸோ இந்த எக்ஸிட் இப்போ வந்து பிரேக் ஈவனில் முடிக்குது. பட் எப்பவுமே பிரேக் ஈவனில் முடிக்கும்னு கிடையாது. சில சமயம் நல்ல ப்ராஃபிட்டில் கூட முடிக்கும். நம்ம வந்து ஒரு 1:2 1:3 வந்து வச்சு எய்ம் பண்ணலாம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஃபுல்லாக வந்து சைட்வேஸ் வாங்கிட்டே இருக்குன்னு சொல்லுது. அதாவது மேலே இது வந்து அப் ட்ரெண்ட் தான். ஒரு ட்ரெண்ட் வந்து அப்பில் இருக்குது. ஆனால் அப் ட்ரெண்டில் மார்க்கெட் வந்து சைட் வேஸ் வாங்கிட்டே இருக்குது. எப்படி வந்து ட்ரெண்ட் வந்து அப்புன்னு கண்டுபிடிக்கிறோம், ஏன்னா இந்த ப்ளூ வந்து மேலே இருக்குது. இது வந்து எல்லோவா இல்லை. இந்த ப்ளூ மேலே இருக்குது. மேலே இருக்கும்போது மேலேயும் க்ரீனாக இருக்குது, கீழேயும் க்ரீனாக இருக்குது. 2 ஹிஸ்டோகிராமும் போட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ பட் இந்த இடத்துல வரும்போது ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஒன்று ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஃபார்ம் பண்ணுது இந்த கேண்டலில். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இமீடியட்டாக இந்த கேண்டலோட அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்கில் நம்ம வந்து லாங் போகிறோம். லாங் போயிட்டு கீழே தான் இந்த இடத்துல தான் ஸ்விங்லோ கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் போடுறோம். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் 2 பாயிண்ட் அப்படி ஸ்விங்லோக்கு 2 பாயிண்ட் தள்ளி போட்டுக்கோங்க. இந்த இடத்துல நான் அப்படி தான் போட்டிருக்கேன். நான் எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு செல் செட்டப் கிடைக்குமான்னு சொல்லி பார்க்குறேன். ஒரு செல் மாட்டியிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், இது ஃபுல்லும் எல்லோவாக இருக்குது. எல்லோவாக இருக்கும் போது இது வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா இந்த கேண்டில், இந்த கேண்டலில் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளாட் எல்லோ வந்திருக்கு. மேலே வந்து க்ரீனே இல்லை, ஃபுல்லும் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. இந்த இடத்துல கூட அப்படி தான் இருக்குது. இந்த இடத்துலையும் அப்படி தான் இருக்குது இந்த கேண்டலில். ஸோ இந்த கேண்டில் மேலே போட்டிருந்தோன்னா, ஸ்விங்லோக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தோன்னா, ஸ்டாப் லாஸ் லைட்டாக அடிச்சுட்டு கீழே வந்திருக்கும். மேபி ஒரு 2 பாயிண்ட் அப்படி தள்ளி போட்டிருந்தோன்னா அடிச்சிருக்காது. அதான் நான் எப்பவுமே சொல்கிறது, ஒரு 2 பாயிண்ட் தள்ளி போடுங்க. இந்த இடத்துல போடுறீங்க, இதுதான் ஸ்விங் ஹைக்கு ஒரு 2 பாயிண்ட் அப்படி தள்ளி அப்படி போட்டிருந்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்காது. இந்த என்ட்ரி வந்து க்ளீனாகவே இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு எல்லோவில் இருக்குது. ஸோ எல்லோவில் இருக்கும்போது ஒரு மேலே ஹிஸ்டோகிராமே இல்லாத ஏரியா பார்ப்போம். ஹிஸ்டோகிராமே இல்லாத ஏரியானா இந்த ஏரியாவில் வந்து ஹிஸ்டோகிராமே இல்லை. ஸோ என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல இந்த கேண்டலில் ஷார்ட் போகிறோம். இப்போ இதோட ஸ்விங் ஹை வந்து இந்த ஏரியா, அது இந்த ஏரியா. அப்படி 2 பாயிண்ட் அப்படி தள்ளி போட்டோம்னா கூட இந்த ஏரியா கிட்ட வருது. நான் எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல பார்த்தோம்னா 1:2 வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் ஆயிடுச்சு.
இந்த இடத்துல பாருங்க மார்க்கெட் வந்து ப்ளூவாக இருக்கும்போது 2 ஹிஸ்டோகிராமும் மாறி மாறி வருது. இந்த இடத்துல தான் வந்து ரெட் ஹிஸ்டோகிராமே இல்லை. எந்த கேண்டலில்? இந்த கேண்டலில். ஸோ இந்த கேண்டலில் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா இந்த இடத்துல நம்ம வந்து லாங் போகிறோம். லாங் போயிட்டு இதுக்கு கீழே 2 பாயிண்ட் இப்படி தள்ளி நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் போடுறோம். ஸ்டாப் லாஸ் போட்டு எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திரும்ப 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ பார்க்கலாம் எவ்வளோ 1:2 வந்து அச்சீவ் ஆகிட்டே இருக்குன்னு. இந்த இடத்துல பாருங்கள் ஒரு க்ளீன் ட்ரெண்டு. இந்த இடத்துல வந்து பாருங்க இது யூஸ்வலாக வந்து ஒரு ட்ரெண்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இதை ட்ரேட் பண்ணுறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ல இதை ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த இடத்துல பாருங்க ப்ளூவாக இருக்குது, பட் மேலேயும் ஹிஸ்டோகிராம் கீழே ஹிஸ்டோகிராம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்குது, ஒரு ஃப்ளாட் பாட்டமாக இருக்குது. ஃப்ளாட் பாட்டமாக இருந்துட்டு லாங் போகிறீங்க. லாங்னா இந்த இடத்துல வந்து லாங் போகிறீங்க. கீழே இதுக்கு கீழே தான் வந்து ஸ்டாப் லாஸ். இதான் ஸ்விங்கில் ஒரு 2 பாயிண்ட் அப்படி தள்ளி ஸ்டாப் லாஸ். எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1:2 ஈஸியாக அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துலையும் ஒரு சின்ன வின்னரு. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டை ஈஸியாக வந்து எடுத்து கொடுத்துரும். இந்த இடத்துல வந்து ப்ளூ எல்லோவாக மாறுது. பட் எல்லோவாக மாறினதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து டவுனில் தான் இருக்குது. ஆனால் வந்து ஒரு அப் அண்ட் டவுன் வந்து மாற்றி மாற்றி காட்டுது. ஒரு வொலாட்டிலிட்டி வந்து மாற்றி மாற்றி காட்டுது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் இது வந்து ஃபுல்லும் வந்து எல்லோவாக இருக்குது. எல்லோவாக இருக்கும்போது மேலே வந்து ஹிஸ்டோகிராம்ஸ் வந்து க்ரீனாக இருக்குது. இந்த இடத்துல வந்து மேலே கீழே வந்து ஹிஸ்டோகிராம்ஸ் வந்து ரெண்டாக இருக்குது. ஸோ இப்படி வந்து மாற்றி மாற்றி இருக்குது. ட்ரெண்ட் வந்து டவுனாக இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்காக வந்து ஒரு மூவ் இல்லை. ஸோ இப்போ இந்த கேண்டில் என்ன ஆகுது? இந்த கேண்டிலில் பாருங்கள் ஒரு ஃப்ளாட் பாட்டம், ஒரு ஃப்ளாட் டாப் இருக்குது. எல்லோக்கு மேலே எந்த ஒரு க்ரீன் ஹிஸ்டோகிராமே இல்லை. ஸோ என்ன பண்ணுறீங்க? இந்த இடத்துல வந்து ஷார்ட் போகிறீங்க. ஷார்ட் போயிட்டு எது ஸ்விங்லோ இதுதான் ஸ்விங் ஹை. ஸ்விங் ஹை வந்து ஏஏ கரெக்டாக எடுத்து கொடுக்குது. ஸ்விங் ஹை நோ எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல வந்து 1:2 வந்து அச்சீவ் ஆயிருக்கா? இந்த இடத்துல 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ 1:2 அச்சீவ் ஆனதுக்கு அப்புறமா திரும்ப வந்து நம்மளுக்கு அதே போல ஒரு கிடைக்குது. இந்த இடத்துல இது வரைக்கும் வந்து கிடைக்கல. இந்த இடத்துலலாம் கூட என்ட்ரிஸ் இருக்குது. பட் 1:2 வந்து இந்த ஏரியாவில் தான் அச்சீவ் ஆகுது. ஸோ அச்சீவ் ஆனது இந்த ஏரியாவில் அச்சீவ் ஆகுது. அச்சீவ் ஆனதுக்கு அப்புறமா உடனே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு என்ட்ரி கிடைக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் டாப் இருக்குது. ஸோ இமீடியட்டாக திரும்ப கூட நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி போகலாம். என்ட்ரி போயிட்டு இதுக்கு மேலே இந்த ஸ்விங் ஹைக்கு மேலே ஒரு 2 பாயிண்ட் இப்படி தள்ளி வந்து ஸ்டாப் லாஸ் போடலாம். நம்ம எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல பார்த்தா 1:3 போயிருக்கு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னன்னா நிறைய என்ட்ரிஸ்லாம் கிடைக்காது. சில சமயம் வந்து இந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். மேலேயும் கீழேயும் 2 சைடும் ஹிஸ்டோகிராம் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஒரு வீக் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் என்ட்ரிஸ் எடுக்க மாட்டீங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணுங்கள்? செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த இண்டிகேட்டரில் ட்ரேட் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணாமல் ஜஸ்ட் லைக் அப்படியே எடுத்து போட்டிங்கன்னா நிறைய என்ட்ரிஸ் மிஸ் ஆகும். ஸோ எந்த செட்டிங்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணுற டைம் ஃப்ரேமுக்கு உங்கள் சைக்காலஜிக்கு செட் ஆகுது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். நன்றி. பை.